இடைத்தேர்தலில் சாட்டை துரைமுருகன் சட்டமன்றத்துக்கு செல்ல திட்டம். வேற லெவல் சம்பவம். தமிழக அரசியல் களம் திமுக வெர்சஸ் தாவேக என்று ஒரு பக்கம் இருந்தாலும் சாட்டை வெர்சஸ் தாவேக என்பது மறுபக்கம் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக விஜய் புதியதாக கட்சி தொடங்கியது முதல் தற்பொழுது முதல்வராக விஜயின் பேச்சில் அல்லது அவருடைய நடவடிக்கைகளில் சாட்டை துரைமுருகனுக்கு நேரடியாக இல்லை என்றாலும் கூட மறைமுகமாக ஏதோ ஒரு வகையில் பதிலடியாக இருக்கும். அந்த அளவுக்கு முதல்வர் விஜய் கூட சாட்டை துரைமுருகனின் வீடியோவை மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறார் என்பதை யூகிக்க முடிகிறது. இந்த நிலையில் தாவேகவுக்கு எதிராக சாட்டை செய்யும் சேட்டைகளுக்கு நாளுக்கு நாள் அவருக்கென ரசிகர் பற்றாளம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மேலும் ஆரம்பத்தில் சாட்டை துரைமுருகனை விமர்சனம் செய்தவர்கள் கூட தற்பொழுது சாட்டையை ஆதரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் வரும் சட்டசபை தேர்தலில் சாட்டை துரைமுருகனை போட்டியிட வைத்து அவரை சட்டசபைக்கு அனுப்பும் முடிவில் சீமான் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றாலும் கூட தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் சாட்டை துரைமுருகனை ஏதாவது ஒரு தொகுதியில் எதிர்க்கட்சி சார்பில் பொது வேட்பாளராக நிறுத்துவது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தரப்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெளியே யூடியூப் மற்றும் மேடை பேச்சு மூலமாகவே தாவேக கூடாரத்தை கலங்கடித்து வரும் சாட்டை துரைமுருகன் சட்டசபையில் பேசினால் தாவேகவினர் நிலைமை என்னவாகும் என்கிற திட்டத்துடன் எதிர்க்கட்சிகள் மத்தியில் சாட்டையின் சேட்டைகள் சட்டசபையில் அரங்கேற வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர்கள் முதல்வர் விஜய், செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்களுக்கும் பதில் கொடுக்கட்டும். இளம் வயது அமைச்சர்கள் மற்றும் தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சாட்டை எழுந்து நின்று பேசினாலே பதிலுக்கு தாவேக தரப்பில் யாரும் பேச மாட்டார்கள். அந்த வகையில் சாட்டை துரைமுருகன் சட்டசபையில் என்ட்ரி கொடுப்பது தற்போதைய காலத்திற்கு ஏற்ப சூழல். மேலும் சாட்டை துரைமுருகனுக்கு இன்று ரசிகர் பட்டாளம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அந்த வகையில் சட்டசபையில் உள்ளே சென்றால் இன்னும் சாட்டையின் சேட்டைகள் வேற லெவலில் இருக்கும் என எதிர்பார்க்கும் மக்கள் சாட்டையை வாக்களித்து சட்டசபைக்கு அனுப்பவும் தயார் மனநிலையில்தான் இருப்பார்கள். ஆகையால் வரும் சட்டசபை இடைத்தேர்தலில் சாட்டை துரைமுருகனுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் மத்தியில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் தாவேக ஆட்சியின் செயல்பாடுகள் மீது மக்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அதிருப்தி, மாற்றத்தை நோக்கி வாக்களித்த மக்களுக்கு கிடைத்த ஏமாற்றம், அனுபவம் இல்லாத அமைச்சர்களின் பேச்சும் செயல்பாடுகளும் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருப்பது, மேலும் விஜய் என்கின்ற முகத்திற்காக வாக்களித்த மக்கள் தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு அந்த தொகுதி வேட்பாளரின் செயல்பாடுகள் அறிந்து ஐயோ இவருக்கா வாக்களித்தோம் என்கிற கோபம் என ஆளும் தாவேக அரசுக்கு தொடர்ந்து மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கு சரிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதை மக்கள் மத்தியில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் தனித்தனியாக போட்டியிடாமல் ஒன்றிணைந்து வரும் இடைத்தேர்தலை சந்தித்தால் வர இருக்கும் இடைத்தேர்தலில் தாவேக வெற்றி மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமையும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்.